அனைவருக்கும் வணக்கம். வெற்றி கோப்பையை பெற வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியோடு இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பாரதிய நியாய சந்நிதா 2023 புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு தண்டனை பிரிவை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், இப்போ இதை எந்த அத்தியாயத்தில் இருக்கிறது முதல்ல பார்ப்போம். சாப்டர் 13 ஆஃப் கண்டெம்ப்ட் ஆஃப் த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட். ஏற்கனவே சாப்டர் 10 இருந்தது, இப்போ 8 இருக்கு. இங்க 706 to 226 இருக்கு. சரி, என்ன சொல்லுது? இப்போ செக்ஷன் 226 தான் கடைசி, இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பிரிவான 226 தான் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 309 இருந்தது, அதில் இந்த மாதிரி இல்லை. என்னன்னா, அட்டம் டு கமிட் சூசைடு, ஒருவர் தற்கொலைக்கு முயன்றால் அது என்னன்னு சொன்னாங்க. அதை இப்போ என்ன பண்ண ஒமிட் செய்துவிட்டார்கள். சிமிலர்னு சொல்லுவாங்க, சிமிலர் கிடையாது, இது என்டையர்லி நியூலி ஆர்டர் தான். இது என்ன சொல்றாங்க? அட்டம் டு கமிட் சூசைட் டு கம்பல், கட்டாயப்படுது, ரெஸ்டைன், தடை பண்ணுதல். எப்போது? எக்ஸைஸ் ஆஃப் லாஃபுல் பவர். உதாரணத்துக்கு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் என்றால், இவர் தன்னுடைய சட்டப்படியாக தனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமையை செய்கின்ற அந்த அதிகாரத்தை தடை செய்ய வேண்டி அல்லது கட்டாயப்படுத்த வேண்டி இவர் என்ன பண்றாரு? தற்கொலைக்கு முயலுதல். என்ன செய்யறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன கடமை சொல்றாங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுல்ல, அது செய்யறீங்களா இல்லை நான் குச்சிடவா? அப்படின்னா பண்றா, கட்டாயம் குடிச்சிக்கா இல்லையா? செய்யக்கூடாது. நீங்க அப்படி செய்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று முயலுதல் தான் அட்டெம்ப்ட். இது உள்ள என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஊஎவர், இந்த ஊஎவர் வருகின்ற இடத்துலலாம் பிஎன்எஸ்ல யார் செய்தால் குற்றம் ஒரு கேள்வி கேட்டு வச்சுங்க நீங்கள். சார் அது ஊஎவர் தான் இருக்குதுன்னு பார்த்து, ஏன்னா ஊஎவர் இருக்குது, அப்புறம் எனிமேன் இருக்கும், இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எனி ஒன் இருக்கும், எனி பர்சன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அப்படின்னா ஊஎவர் வந்து என்ன, இதை செய்கின்ற எவரொருவரும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன். முடிஞ்சிச்சா? சரி. அப்புறம் அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் வித் இன்டென்ட், இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அடிக்கடி நான் சொல்லுவேன் எப்பவுமே, when you will get more mark than others னா when you are using the legal words what it has been stated in your bare act. என்ன அந்த சட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றோ அந்த வார்த்தை லீகல் டேர்ம்ஸ் அப்படியே நீங்கள் பயன்படுத்தினால் you will be appreciated and you will get the more mark. அப்போ தான். ஏன்னா சார் ஒரு மார்க்கில் போச்சு, ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ண போகிறத சிவில் ஜட்ஜி ஆகட்டும், ஏபிபி ஆகட்டும், ஒரு மார்க் அரை மார்க்கு தான். அப்போ அந்த ஒரு மார்க் அரை மார்க்கு பெறுவதற்கு தான் நம்ம கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்படணும்னு சொன்னால், அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி லீகல் வேர்ட்ஸ் அப்படியே பயன்படுத்தணும். இல்லை இந்த இன்டென்ட் விட்டுட்டிங்கன்னாவே டோட்டலாக எல்லாம் சார் நல்லா 226 வந்து சார் அருமையாக பிச்சு மேய்ஞ்சிட்டு சார்னாங்க. ஆனால் மேயும் போது அந்த இன்டென்ட் விட்டுருப்பாங்க, ஒரே ஒரு இன்டென்ட் மட்டும் தான் சார் விட்டுட்டேன், போச்சு என்டர். அப்போ வித் இன்டென்ஷன், உள்நோக்கத்தோடு, டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரைன் எனி பப்ளிக் சர்வெண்ட். இந்த பப்ளிக் சர்வெண்ட் ஆல்ரெடி 21 IPC 1860 இருந்தது. இப்போ செக்ஷன் 2ல செக்ஷன் 28ல பிஎன்எஸ்ல இருக்குது. இதை நீங்கள் நம்ம யூடியூப் வீடியோவில் செக்ஷன் 21 ஆஃப் IPC 1860 போடுங்க. இது அதே தான், அப்படி ஆசிட்டிஸ் இருக்குது. இது தனியாக நீங்கள் நம்ம கிளாஸ் தேவையில்லை, அதை பார்த்துங்க. ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் இஸ் அஃபிஷியல் டியூட்டி, அவர் அலுவலக அந்த கடமை செய்கின்ற போது தான். வீட்டில் இருந்தாருங்க பப்ளிக் சர்வெண்ட்டு, வருமானம் வராது. சரி, இப்போ இது பார்த்துங்க. இப்போ அப்படியே வழக்கம் போல நாம் ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியுறது மட்டும் இல்லை, இதோடு அப்படியே எக்ஸாம் நேரத்தில் போயிட்டு எழுதலாம். ஏன்னா இந்த படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இந்த படம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எழுத்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும். அப்படியே பார்த்து எக்ஸாம் எழுதுன மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எக்ஸாம் எழுதும்போது தெரியும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு. அப்படியே நல்லா பாருங்கள். இப்போ இவர் பப்ளிக் சர்வெண்ட், ஒரு பொது ஊழியராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நேவி ஆஃபீஸர், நேவி, ஆர்மி, இவங்க எல்லாமே. அப்போ நேவி ஆஃபீஸர் இருக்காரு, ஒரு கப்பல் இருக்குது, கப்பல்லேருந்து அதை எடுக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்?
இங்கே ஒரு லைட் ஹவுஸ்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு லைட் ஹவுஸ். இங்கே இவன் என்ன பண்ணுறான், ஊவர் தான். நீங்கள் இந்த கப்பலை இங்கேருந்து எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து கீழே குதிச்சு லைட் ஹவுஸ் மேலேருந்து குதிச்சு நான் இறந்துடுவேன்னு என்ன பண்ணுறான், முயல்றான். எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான், அதை செய்யாதீர்கள் கட்டாயப்படுத்துகிறான். இல்லை என்ன பண்ணுறான், தடுக்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சார் சப்போஸ் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, இவர் விட்டுருங்க நேவி, அடுத்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறா, இவன் வந்து இது மாதிரி குற்றம் புரிந்திருக்கிறான், அஃபென்ஸ் கமிட்டட். ஸோ என்ன பண்ணுறாரு, he wants to arrest him. அப்போது அவரை கைது செய்வதற்காக என்பது, சார் அவன் என்னுடைய நண்பன் சார், நீங்கள் கைது செய்து பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் சார். நான் என்ன பண்ணுவேன், இங்கே அங்கே என்ன இதே மாதிரி டவர்லேயோ அல்லது டெலிஃபோன் டவர் இருக்குது, அல்லது எல்ஐசி பில்டிங் இருக்குது, எல்ஐசி பில்டிங் வேறான் நேராக கூட நேர்வே அங்கே போய் நின்றுக்கிறான். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இல்லையா மின்சார கம்பத்தில் தான் மின்சாரம் சார், நீங்கள் பிடிச்சா மின் கம்பி பிடிச்சி செத்துருவேன் நான். அப்போ ஏதோ ஒன்றை செய்து அவன் தற்கொலைக்கு முயல்வதாக செய்து கட்டாயப்படுத்தியோ அல்ல தடுத்தோ என்ன பண்ணுறான், அப்போ அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தடுக்கிறான். அவ்வாறு தடுக்கிறான். ஆனால் அவ்வாறு தடுக்கின்ற போது இவர் என்ன பண்ணணும், இந்த பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறார், அது போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது நேவி அல்லது ஏர்ஃபோர்ஸு அல்லது எனி பப்ளிக் சர்வெண்ட் ஆஸ் பர் 21 ஆஃப் IPC 1860 இயர் செக்ஷன் 228 ஆஃப் BNSL என்ன சொல்லப்படுது, யாரெல்லாம் பொது ஊழியர்கள் சொல்லப்படுற அவர்கள் என்ன செய்ய வேண்டும். நான் சொன்னேன் ஆல்ரெடி, சப்போஸ் இவர் வீட்டில் இருக்காரு, ஆஃபீஸ்லாம் முடிச்சு லீவ் போட்டு வீட்டில் இருக்காரு, இல்லை வெக்கேஷன் வந்திருக்காரு, இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்டாக இல்லாத போது, அதாவது அவர் அலுவலனுடைய அந்த பணியை செய்யாமல் இருக்கின்ற போது, அதான் இந்த ஆபரேட்டிவ் வேர்டு, ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் இஸ் அஃபிஷியல் டியூட்டி, அவருடைய அலுவலக அந்த டியூட்டியை அவர் செய்கின்ற போது, எப்படி ஆஸ் எ பப்ளிக் சர்வெண்ட் பொது ஊழியராக இது செய்கின்ற போது அந்த வேலையை என்ன பண்ண, ஈவன் அவரை கட்டாயப்படுத்தியோ அல்லது தடை செய்தோ அவர் செய்கின்ற அந்த வேலையை செய்யாமலோ அல்லது தடை செய்தோ தற்கொலைக்கு முயல்கின்ற போது, சரி இவ்வாறு இவர் செய்து விட்டார், இவர் என்ன பண்ணாரு, ஒன்று தடுத்துட்டாரு இல்லை கட்டாயப்படுத்தி அதை நிறுத்திட்டான்னு வச்சுக்க, இவன் அப்போ இவனுக்கான தண்டனை என்ன, இவன் அக்யூஸ் ஆயிடுறான். FIR registered under section 226 ஆஃப் BNS 2023 FIR போட்டாச்சு. இப்போ நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க, ஏன்பா விசாரிக்கிறான், PW சொல்றான், ஐயா நான் பணியில் இருந்தபோது ஆஸ் எ பப்ளிக் சர்வெண்ட் பணியில் இருந்தபோது இந்த எதிரியானவர் என் பணியை செய்ய விடாமல் இவர் தடுத்து கட்டாயப்படுத்தி அல்லது தடுத்து அப்படி செய்தீர்கள் என்றால் நான் தற்கொலை செய்து கொள் என்று கூறினார் என்று ஒரு சாட்சி சொல்றாரு. சாட்சி எல்லாம் நிரூபணம் ஆகிவிட்டது இவருக்கு எதிராக. அப்ப ஜட்ஜி பார்க்கிறார், the case has been registered against him and also proved beyond all reasonable doubts as per எங்க வூல்மிங்டன் கேஸ் சொல்லியிருப்பாங்க. பியாண்ட் ஆல் ரீசனபிலிட்டி எங்க சொல்லப்பட்டிருக்கும், இட் ஹஸ் பீன் டிஃபைன்ட் வூல்மிங்டன் கேஸ். அதுல அப்போ சந்தேகத்திற்கிடமின்றி இவன் நிரூபிக்கப்பட்டு விடுதால் உங்களுக்கு தண்டனை தருன்னு சொல்றாங்க. அப்போ தண்டனை தருகின்ற போது நடுவரானவர் என்ன தண்டனை கொடுப்பார் அப்படி என்றால் இவருக்கான தண்டனை என்ன என்றால் பனிஷ்மெண்ட் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், மெய்க்காவல் தண்டனை தான். மெய்க்காவல் தண்டனை பண்ணுது ஆட் லெவலில் கடின உழைப்பெல்லாம் கிடையாது, மெய்க்காவல் தண்டனை. மே எக்ஸ்டெண்ட் டு 1 இயர். அப்போ என்ன பண்ணும், அல்லது அந்த மெய்க்காவல் தண்டனை எவ்வளவு, 1 ஆண்டு காலம் வரை நீடிக்கிறது. மே எக்ஸ்டெண்ட் வந்தாவே ஞாபகம் வச்சுங்க, அதுவரை நீடிக்கக்கூடிய, தமிழ் எழுதா தான் நமது 1 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய சிறை, அதாவது மெய்க்காவல் சிறை தண்டனை அப்படின்னு எழுதணும். அப்போ நான் 1 மாதம் கொடுக்கலாம், 10 நாள் கொடுக்கலாம், இல்லை ஆல்ரெடி வந்து அவர் 1 மாதம் ஜெயிலில் இருந்துட்டாரு, அதையே பண்ணலாம், சென்டென்ஸாக கொடுத்து கூட ரிலீஸ் பண்ணலாம், சரி. அல்லது வித் ஃபைன் ஆர் என்ன பண்ணும், அபராதத்துடன் அவரை என்ன பண்ணும் தண்டிக்கலாம், அபராதம் மட்டுமே என்று கூட. ஆர் வித் போத், மெய்க்கால் தண்டனையும் கொடுக்கலாம், 1 மாதம் கொடுத்துட்டு ஒரு அபராத தொகையும் போடலாம். ஆர் வித் கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து ஐபிசியில் இல்லை, ஏற்கனவே இல்லை. அதே மாதிரி ஆனால் பிஎன்எஸ்ல 2023 ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கே செக்ஷன் 4ல ABCDEF இருக்குதுல, எஃப்ல கம்யூனிட்டி சர்வீஸ் ஆட் பண்ணிருக்காங்க, 4Fல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஎன்எஸ்ல இதை பற்றி என்ன பண்ணோம், எது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஆனால் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ல இது எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குது. எங்க சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 23ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க, வாட் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ். அது சரிதான். என்ன சொல்றாங்க அங்க, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த
சொசைட்டி, ஒரு சமுதாயத்திற்கு பயனடைகின்ற ஒரு பணியை செய்தல், ஆனால் வித்தவுட் எனி ரெமுனரேஷன், எந்த ஊதியம் பெறாமல் செய்கின்ற அந்த சமுதாய சேவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக இதை நம்ம வீடியோ இருக்கு பார்த்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு அவருக்கு தண்டனை பெறுவார் இவர். சரி, அடுத்து சார் இந்த குற்றம் புரிந்துட்டாரு, ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க, இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற போது என்னென்ன ப்ரொசீஜர், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? இப்போ ஜுடிஷியல் ஆஃபீஸராக நீங்கள் என்ன இது காக்னிசபிளா, நான் காக்னிசபிளா, பெயிலபிளா, நான் பெயிலபிளா, இதெல்லாம் தெரியணும்ல. அப்போ என்னவென்றால் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் எங்கே சொல்லப்பட்டிருக்குது? 2(1)ல ஓ BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா. எப்போ ஜிஓ ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே சொல்லுவேன் ஜிஓ அப்படின்னா ஜியில் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் வரும். போலீஸ் ஆஃபீஸர் அத்தாரிட்டி டு அரெஸ்ட் எ பர்சன். இங்கே வந்து என்னது? த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட். அவருக்கு என்ன பண்ணாரு? அவர் வந்து வித்தவுட் வாரண்ட், ஒரு பிடியாணை இல்லாமல் ஒரு காவல் அதிகாரி அவர்கள் இதை பிடிக்க முடியாத குற்றம். சரி, அதே மாதிரி பெயிலபிள், பெயிலபிள்னா 2(1)C இருக்கும். சப்போஸ் பெயிலபிள் அஃபென்ஸ் இருக்கு சார், இப்போ வந்து உங்கள்கிட்ட கிளைண்ட் வராங்க, ஐயா அண்டர் வாட் ப்ரொவிஷன் ஐ ஹவ் டு ஃபைல் எ பெயில் அப்ளிகேஷன் பிஃபோர் த கோர்ட்னா 478 ஆஃப் BNSS 2023. ஆல்ரெடி 436ல் பெயிலபிளுக்கு நம்ம பெயில் போட்டோம். சரி, அதே மாதிரி காலம், இஃப் யூ வாண்ட் டு சி விச் ஆர் ஆல் த பெயிலபிள் அஃபென்ஸ், விச் ஆர் ஆல் த நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா வி ஹவ் டு ரெஃபர் த ஷெட்யூல் 1 காலம் 5ல் இருக்கும் பெயிலபிள் நான் பெயிலபிள், அங்கே பார்த்துங்க. இப்போ நான் காமெண்டபிள் ஏற்கனவே 320 செக்ஷன் 1ல் போத் டிஃபெக்டோ கம்ப்ளைனன்ட் அண்ட் அக்யூஸ்ட் வந்து காம்பரைஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட். 320 செக்ஷன் 2ல் வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் இருந்தது. இப்போ நான் காமெண்டபிள்னா இது எதையுமே சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம் என்றால் என்ன பண்ணணும்? இது அந்த மாதிரி குற்றம் 359 செக்ஷன் 9ல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையபிள் பை எனி மேஜிஸ்ட்ரேட். சார் எந்த நீதிமன்றத்தால் இது விசாரணை செய்யப்படக்கூடிய குற்றம் என்றால் எந்த நடுவர் நீதிமன்றத்தாலும் இந்த 226 ஆஃப் BNS 2023 விசாரணை செய்யலாம் என்று சொல்லுகின்றது, வழக்கு விசாரணை செய்யலாம் என்று சொல்லுகிறது. இப்போ ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ், எப்பயுமே ஒரு செக்ஷனை படிக்கின்ற போது அது தொடர்புடைய பிரிவுகளை படிக்கின்ற போது நமக்கு ஈஸியாக நிறைய ப்ரொவிஷன் நமக்கு மெமரிக்கு வந்துடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 226 அது ஒரு பூ மாதிரி வச்சுங்களேன். இப்போ ஒரு என்ன சொல்லுவோம்? பூன்னு சொல்லுவோம். ஆனால் இது தொடர்புடைய பிரிவுகள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பூக்களை கோர்க்கின்ற போது என்ன சொல்லுவாங்க? பூ மாலை. ஒரு மாலை என்பது அலங்காரமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ 107 இது சிமிலர் தான் இது. அப்போ என்னது? BNSல 45 இருக்குது. அபார்ட்மெண்ட் ஆஃப் ஏ திங், உடந்தையாக இருத்தல். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 305 ஏற்கனவே ஐபிசியில் இருந்தது. இப்போ BNSல 107ல் இருக்கு. அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சில்ட்ரன் ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், குழந்தைகளையோ அல்லது புத்திசுவாதம் இல்லாதவர்களோ தற்கொலைக்கு தூண்டினால் அது மரண தண்டனை கூட. ஏற்கனவே எங்கே இருந்தது? 305ல் இருந்தது ஐபிசியில். 306 ஐபிசியில் தெரியும், அபார்ட்மெண்ட் ஆஃப் கமிட்டிங் சூசைடு. இப்போ BNSல 108 அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு. இப்போ 511 அதாவது ஏற்கனவே ஐபிசிலேயே wherever there is no specific provision for attemptனா we have to read with 511 சேர்க்கணும், உடன் இணைந்த. ஏன்னா எங்கேயுமே வந்து அட்டம்ப்ட்டுக்கு தனியான ஒரு ப்ரொவிஷன் இல்லை, ஒரு பிரிவு இல்லை என்றால் 511B அதான் கடைசி 23 சாப்டரில் அந்த கடைசி பிரிவு இருந்தது முன்னே. ஓகேவா? இப்போ எங்கே இருக்கிறது என்றால் BNSல 62ல் வந்துடுது. என்ன சொல்கிறாங்க? பனிஷ்மெண்ட் ஃபார் attempting to commit offense punishable with the life or other imprisonment. ஒரு ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றமோ அல்லது வேறு ஏதாவது சிறை தண்டனை கொடுப்பதற்காக என்ன பண்ணுறோம்? ஒரு முயற்சி செய்கின்ற போது. அப்போ எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இப்போ 62 BNS போடலாம். இப்போ CRPCல 174 பார்த்தல இந்த சூசைட் வருவோம், சஸ்பீசியஸ் டெத் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? FIR ரீஸ்டார்டர் செக்ஷன் 174. இப்போ அப்படியே BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாவில் 194ல் 20+20 ஆட் பண்ணிங்க. போலீஸ் டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட் ஆன் சூசைட் எக்ஸெட்ரா, தற்கொலை செய்து கொள்ள அது சஸ்பீசியஸ் டெத் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? முதல்ல 174 FIR பண்ணுறவங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் முன்னே 2H இன்வெஸ்டிகேஷன், இப்போ 2Lல் இருக்குது. அது நம்ம முடிந்த பிறகு
302 தான் 302 ஆகிடுவாங்க. இல்லை 306 தான் 306 மாற்றிடுவாங்க அதை எஃப்ஐஆர் ஆஸ் பர் 173 செக்ஷன் 1. அடுத்து 308 ஏற்கனவே ஐபிஎஸ்சில் இருந்தது, அட்டெம்ப்ட் டு கல்பபிள் ஹோமிசைடு, மரணம் விளைவிக்கும் குற்றம். இப்போ வந்து பிஎன்எஸ்ல 110 இருக்குது, அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைடு. இவ்வாறாக இந்த அட்டெம்ப்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ஒன்றாக படிக்கின்ற போது நமக்கு அடிக்கடி அப்படியே ஞாபகம் வந்துடும். இவ்வாறு நீங்கள் படிக்கின்ற போதே ஒரு செக்ஷனை படிக்கின்ற போது என்ன பனிஷ்மெண்ட்டு, என்ன ப்ரொசீஜரு, தொடர்புடைய பிரிவுகள் என்ன, பிறகு நீங்கள் உட்காந்து என்ன பண்ணணும், இதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று நீங்களே கேள்விகளை தயார் செய்து பதிலையும் நீங்களே தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.